Hi guys, welcome back to Top 10 movies. இன்னைக்கு உங்களுக்காக 2026ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சோ கெட்டிஹா லின்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கதையை கொண்டு வந்திருக்கேன். இந்தோனேஷியன் படங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்லைனே தேவையில்லை, அந்த அளவுக்கு கதை சும்மா பங்கமா இருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்கு குறைஞ்சது ரெக்கார்டிங் எடிட்டிங்னு சேர்த்து 8 மணி நேரம் ஆகும். சோ தயவு செஞ்சு அதுக்காக வாச்சோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? கதை ஆரம்பிக்கக்கூடியது ஒரு மார்க்கெட்ல ஜஃப்னான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பணக்கார பொண்ணு. அந்த மார்க்கெட்ல யாரோ ஒரு ஆளை தேடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா பாருங்க, இங்க இருக்க எல்லா கடைகளையும் தாண்டி பொண்ணுங்க மேக்கப் ஜாமான்லாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த கடையில மட்டும் கூட்டம் அள்ளி தள்ளுது. அதே டைம்ல அங்க வந்த ஜஃப்னா ஒரு துண்டு சீட்டை அந்த கடைக்கார லேடி கிட்ட கொடுப்பா. திறந்து பார்த்தா லின்ட்ரிக் அப்படின்னு ஒரு வேர்டு எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் ஜஃப்னாவை தனியா கூப்பிட்டு, இந்த பாரு, லின்ட்ரிக் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பழங்காலத்தை சேர்ந்த காதல் வசிய மந்திரம். சில பல மாதங்களா இந்த வசியத்துக்காக யாரும் இங்க வந்து கிடையாது, ஏன்னா இதுல இருக்க ஆபத்து அதிகம். நல்லா யோசிச்சுக்கோ, இத நீ பண்ணத்தான் போறியா? ஜஃப்னா யோசிக்காம ஆமாங்கறா. அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி ஒரு சாம்பல்குள்ள இருந்து மந்திர துண்டு சீட்டு எடுக்கிறா. இவ யார் மேல காதல் வசியத்தை வைக்கணுமோ அந்த ஆளோட போட்டோவை கொடுக்கும் போது அது வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோ தான். இந்த சடங்குக்காக ஜஃப்னாவை பாருங்களேன், ஒரு பெரிய கவர்ல பணத்தை கூட கொடுக்குறா. நீ ஒன்னும் பயப்படாத, நீ ஆசைப்படக்கூடிய அந்த ஹீரோவோட பொண்டாட்டி கதையை முடிக்கிறதுக்கு நான் ஒரு சக்தி வாய்ந்த அசுரனை எழுப்பி விட போறேன், மீதி எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான்னு சொல்லிட்டு ஜஃப்னாவை அனுப்பி வச்சுட்டு சுடுகாட்டுக்கு வந்த சூனியக்காரி கல்லறைய திறந்த உள்ள இருந்து ஒரு பிணத்தை எடுக்கிறா. துண்டு சீட்டை அந்த பிணத்தோட வாயில வச்சுட்டு, உங்களோட ஆத்ம சக்திய ஆயுதமா பயன்படுத்த அனுமதி கொடுங்கன்னு இவன் அந்த பிணத்துக்கிட்டயே அனுமதி வாங்கிட்டு ஹீரோவோட தலைமுடி, அவன் போட்டோ, அப்புறம் அவன் பயன்படுத்தின இன்னர்னு மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து அவன் தலைமுடியை வச்சு கட்டி போடுவாங்க. கடைசியா அந்த சாத்தானை எழுப்புறதுக்காக சூனியக்காரி பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி எக்கச்சக்கமான பிணங்கள் அப்படியே இவளை பார்த்த மாதிரி நிக்குது. அது மட்டும் கிடையாது, நல்லா ஆடு உருவத்துல ஒரு மிகப்பெரிய அரக்கனும் கண்விழிக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துலதான் மங்களகரமா டைட்டில போட்டு படமும் ஆரம்பிக்குது. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு சில மாதங்கள் தான் ஆகிருக்கு. ரெண்டு பேரும் பேசுற விதத்திலேயே ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. வேலைக்காக ரெண்டு பேருமே கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் நைட்டே இவனோட கடையில செஞ்சு கொண்டு வந்த ஆட்டுத்தலை கிரேவி கொண்டு வந்து குடுக்குறா. ஆஹா, அருமையோ அருமை, என்னமா சமைக்கிறேன், இந்த சாப்பாட்டை பார்த்துதான் நான் விழுந்தேன்னு புகழ்ந்து தள்ளுவான். அப்போ ஒரு சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா அடிக்கடி வேலைன்னு வெளியூருக்கு போறீங்க, எப்பதான் என்ன பத்தி கவலைப்பட போறீங்க? ஆனா என்னமா பேசிட்டு இருக்க? இந்த பாரு, எனக்கு நிறைய கடன் இருக்கு, அது மட்டும் இல்லாம உன் கடைக்கு வேற லோன் வாங்கியிருக்கோம் தெரியும்ல, ரெண்டு பேரும் உழைச்சா மட்டும்தான் நாம அந்த கடன் அடைக்க முடியும், இல்லன்னா கடையை மூடிட்டு போயிருவானுங்க. எப்பா டேய், தெரியாம உங்ககிட்ட கேட்டேன், நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இங்க இருந்து பைக்ல கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினோட ஹோட்டலை காட்டுறாங்க. ஊருக்கு வெளியில கடற்கரையை ஒட்டி தான் இவளோட கடை இருக்கும். வேலைக்காக டோரா தியான்னு ரெண்டு பேருங்க இருக்காங்க. கரெக்டா ஹீரோயின் கடைக்கு வர அதே டைம்ல ஹீரோயினோட அங்கிளும் அவங்களோட பொண்ணு அங்க நிக்கிறாங்க. இந்த புள்ளையோட பேரு அமரா. சரிக்கா, எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அமரா அங்க இருந்து கிளம்பும் போது அங்கிள் கிட்ட பேசலான்னு ஹீரோ ட்ரை பண்ணுவான். உடம்ப பாத்துக்கப்பா, அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கடுப்புல ஹீரோ கிளம்பும் போது, இந்த பாரு, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா அப்பா கூட வரல, அதனாலதான் அங்கிள் கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ, நிலைமையை நீயாச்சும் புரிஞ்சுக்கோ, நம்ம கல்யாணத்தப்ப என்கிட்ட பணம் கூட இல்ல, அதனாலதான் வெளியூர்ல இருந்து என் அம்மா அப்பாவை கூட கூப்பிட முடியல. கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே கூட்டம் சும்மா களை கட்டுது. இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷலே ஆட்டு தலைக்கறி கிரேவி தான். அப்ப சாப்பிட வந்த ஒரு குட்டி பையன் விளையாட்டா போன்ல வீடியோ எடுக்கும் போது சமைச்சு கொண்டாந்த ஆடு படார்னு ஒரு பக்கம் கண்ணை தருகுது. ஒரு நிமிஷம் சின்ன பையன் அரண்டு போயிடுவான். அதுவே மறுபடியும் பார்க்கும் போது அந்த ஆடு நார்மலா தான் இருக்கு. என்னாச்சுன்னு ஒரு குழப்பத்தோட இருக்கும் போது சடனா அங்க இருக்க கிச்சனுக்குள்ள இருந்த இந்த மாதிரி ஒரு ஆடு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போன குட்டி பையனுக்கு ஆர்வம் அதிகமாகுது. சோ அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு வந்தவன் அடுப்புல குதிஞ்சுகிட்டு இருக்க ஒரு பாத்திரத்தை கவனிக்கிறான். அதுக்குள்ள இருந்துதான் அந்த சத்தம் கேக்குது. படார்னு ஒரு ஆட்டோட தலை குக்கருக்குள்ள இருந்து வெளியில வந்து பேன்னு கத்திட்டு மறுபடியும் உள்ள போயிடும். சின்ன பையனா அரண்டு கத்த ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்து அங்க வந்த தியானும் பயந்து போயிடுவான். எலே, என்னாச்சு இப்ப, எதுக்கு கத்துற? அங்கிள், அந்த பாத்திரத்துக்குள்ள ஆடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல ஆட்டோட தலையத்தான் சமைச்சிட்டு இருக்கோம். இல்ல அது உயிரோட கத்துச்சு. குட்டி பெத்தாரு, வெட்டப்பட்ட ஆடு எப்படிரா கத்தும்? எங்க வா பாக்கலான்னு மூடிய திறந்தா அங்க வெறும் சமைச்ச ஆட்டோட தலை மட்டும் தான் இருக்கு. முதல்ல வெளியில போடா வெண்ண பையலன்னு சின்ன பையனை அனுப்பிட்டான். இங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. வேலையை முடிச்சிட்டு ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. பெட்ரூமை நல்லா கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலாமே நினைக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம். அது மட்டும் இல்ல, சடனா பெட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு வெள்ளையான உருவம் ஒரு 6 அடி உயரத்துக்கு திபு திபுன்னு எழுந்து நிக்கும். ஒரு பயத்தோடைய ஹீரோயினும் என்னன்னு பாப்பாங்க. ஆனா இவ பாக்கும்போது அந்த பெட் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. அதே டைம்ல கிச்சன்ல இருக்க ஒரு பாத்திரம் பேன்னு விசில் அடிக்க ஆரம்பிக்குது. சரி என்ன இப்ப அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ரூம்க்கு போலாமேன்னு பாக்கும்போது அங்க இருக்க திரைக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. நினைச்சு பாருங்க, தனியா இருக்கும் போது இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தா நம்ம ஆளோட மனநிலை எப்படி இருக்கும்? பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த அமானுஷ்யமான உருவம் துணியை விட்டு வெளியில வர பாக்குது. கூடவே கிச்சன்ல இவ ஆஃப் பண்ணிட்டு வந்த பாத்திரம் இருக்குல்ல, இப்ப திரும்ப அது விசில் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு குழப்பத்துல பின்னாடி திரும்பிட்டு மறுபடியும் முன்னாடி பார்க்கும்போது திரைகளுக்கு பின்னாடி இருந்த அந்த உருவத்தை காணோம். அதுக்கு பதிலா தரையில ஒரு பிணம் கிடக்குதுங்க. தக்காளி மாரியாத்தாவுக்கு வேண்டி இருக்கும் போல ஹீரோயினை பார்த்தபடி அங்க பிரதர்ஷனம், அதாவது உருண்டு வந்துட்டு இருக்குது. பயந்து போனவ பேனு கத்திட்டு கண்ண முழிக்கிறா. பார்த்தா இதெல்லாம் வெறும் கனவு. அப்பாடான பெருமூச்சு விட்டுட்டு இவன் நார்மலாக நினைக்கும் போது மறுபடியும் இன்னொரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு அண்ணாந்து பார்த்தா அங்க இருக்க அலமாரிக்கு மேல இவ பார்த்த அந்த பிணம் இருக்கு இல்லையா, அது நல்லா குத்த வச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்குங்க. அவ்வளவுதான். இத பார்த்து மறுபடியும் கத்துறா, இதுவும் ஒரு கனவு. அப்ப நேரத்துக்குன்னு அங்க வந்த ஹீரோனை கட்டிப்பிடிச்சு அவளை ஆஸ்வாசப்படுத்துறான். கட் பண்ணா இந்த பக்கத்துல அந்த ஜெஃப்னாவோட வீட்டை காட்டுறாங்க. பைத்தியக்காரி ஹீரோவோட இன்னரை கையில எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ வீடெல்லாம் பார்க்கும் போதே கண்டிப்பா இவ ஒரு பெரிய பணக்காரியா தான் இருப்பா போல. சடனா ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பக்கத்துல தூங்கிட்டு இருக்க பைய சத்தமே போடாம போனை கையில எடுத்தவன் இவன் பாட்டுக்கு வெளியில வந்துட்டான். இருந்தாலும் ஹீரோயின் இந்த விஷயத்த பாத்துட்டா. இந்த டைம்ல யாருகிட்ட பேசுறான்னு சந்தேகத்துல இவளும் பின்னாடியே வருவா. அப்ப ஹீரோவை பாருங்களேன், இங்க பாரு, நான் முக்கியமான வேலையா வெளியில வந்திருக்கேன், கவலைப்படாத, நான் இன்னொரு நாள் வந்து உன்னை பாக்குறேன்னு ஜெஃப்னா கிட்ட ரூட் விட்டுட்டு இருக்காங்க. இத ஹீரோயின் ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்ப பின்னாடி வந்த ஹீரோ இவ்வளவு பயமுறுத்திட்டான். ஏண்டி தூங்காம இங்க என்ன பண்ற? இல்ல உங்களை பெட்ல காணோம். அதுவா, மார்ட்டின் கால் பண்ணா. அந்த பைத்தியக்காரன் அப்படிதான், நாளைக்கு ஏதோ முக்கியமான வேலையா, நான் வெளியூருக்கு போயாகணுமா, ஜம்முன்னு போய் சொல்லி ஹீரோனையே ஏமாத்திட்டான் பாருங்களேன். கட் பண்ணா காலையில விடியுது. இவ வேலை பாக்குற ஆபீஸ்க்கு நம்ம ஹீரோனை கூட்டிட்டு வருவான். அப்ப கரெக்டா கால் பண்ண மார்ட்டின் அங்க வருவான். என்ன சார், என் புருஷனை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புறீங்கல்ல? இது வெளியூருக்கு வேலைக்கா? என்னமா சொல்ற? ஆமா, நீங்க தானே நைட்டு கால் பண்ணீங்க, நான் இப்ப பண்ணேன்னு மார்ட்டின் வாய விட்டுருவாரு. ஹீரோ சும்மா இருப்பானா நிலைமையை சமாளிக்கிறதுக்காக? ஆமா சார், நீங்க தான் பண்ணீங்க, மறந்துருப்பீங்கன்னு டாபிக்க மாத்தி அந்த ஆளை குழப்பி விட்டான். இருந்தாலும் லைட்டா ஹீரோனுக்கு சந்தேகம் வரும். அதனால ஏப்பா, என்ன உண்மையாவே லவ் பண்றியா? என்ன விட்டுட்டு போயிட மாட்டல்ல? அட என்ன தங்க பேசிட்டு இருக்க, நமக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்க போக போறேன்னு எக்கச்சக்கமா உருட்டிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கத்துல அமராவையும் அங்கிளையும் காட்டுறாங்க. இறந்தவங்களுக்கு சவப்பெட்டி செய்யறது தான் இவங்களோட குடும்ப தொழில். உண்மையை சொல்ல போனா அமரா சவப்பெட்டியில ஒரு சில பெயர்கள் எழுதிட்டு இருப்பா. இருந்தாலும் அதே டைம்ல ஆப்போசிட்ல இருக்க வீட்டுக்குள்ள இருந்தோம் அமரா அப்படியே வெளியில போற மாதிரி தெரியுது. இதை இந்த அங்கிள் பார்த்து பெருசா ரியாக்டே பண்ணல. அழியே அமரா, ஒழுங்கா எழுந்துரு, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும்னு யாருக்கிட்டயோ பேசுறாரு. அப்ப திடீர்னு சம்பந்தமே இல்லாம அங்க இருக்க சவப்பெட்டிக்குள்ள இருந்த அமரா எந்திரிக்கிறா. அப்பா, நீங்க சரியான ஆள் தான், எப்படி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சீங்க? அடியே, உனக்கு இந்த மந்திர வித்தையை சொல்லி கொடுத்தாலே நான் தான், என்ன உன்னால ஏமாத்த முடியுமான்னு சிரிக்கிறாரு. அப்படின்னா இந்த அங்கிள் சவப்பெட்டி செய்யறது மட்டும் வேலையா வைக்கல, மந்திர தந்திரங்கள்லயும் கைதேர்ந்த ஆளுங்கிறது தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் அமரா நேரா ஹீரோட பாக்கலாமேன்னு கடைக்கு வரும்போது ஃபுல்லா கடையை விரிச்சோடி போயிருக்கு. என்னாச்சு, கஸ்டமர்ஸ் யாரும் வரலையா என்ன? அட ஏங்க நீங்க வேற, 2-3 நாளா கிரௌடே இல்ல, என்னன்னே தெரியல. அக்கா பின்னாடி கெட்டு போன தலையெல்லாம் குப்பையில போட்டுட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா நான் அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அமரா கிளம்பிட்டா. அதே டைம்ல இந்த ஜெஃப்னா இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினோட கடைக்கு வந்திருக்கா. ஒரு தலைக்கறி செட்டு சாப்பிட வேணுங்கிறா. கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது ஹீரோயின் தான். என்னமா கடை ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு? மன்னிச்சிருங்க மேடம், எப்பவுமே கடை ஃபுல்லா தான் இருக்கும், நீங்க வர டைம் பார்த்து ஏதோ ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்ப எதாச்சியா ஜெஃப்னாவோட கையை பார்த்த ஹீரோயினோ, அட உங்களோட நெயில் பாலிஷ் அழகா இருக்கு, ஓ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்படின்னா இதை வச்சுக்கோங்கன்னு தன்னோட நெயில் பாலிஷ கொடுப்பா. அதே டைம்ல ஜெஃப்னாவுக்கு கால் வருது. அச்சச்சோ, முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவ அதை வாங்கி சாப்பிட கூட இல்ல. இருந்தாலும் அதுக்கான பணத்தை 2 மடங்கு அதிகமா கொடுத்துட்டு பார்சல் கூட பண்ணாம அவசர அவசரமா அங்க இருந்து கார்ல கிளம்பிட்டா. அப்படியே இந்த பக்கத்துல நம்ம தியான் இருக்கான்ல, திரும்ப கடைக்கு வர நேரத்துல இந்த ஜெஃப்னா நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருக்க விஷயத்த நோட் அவுட்டான். அட சண்டால பாவி, முதலாளி அம்மாவுக்கே துரோகம் பண்றியா, இருறா உன்னை மாட்டி விடுறேன்னு இவன் ஏதோ செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். கட் பண்ணா நைட் ஆகுது. ஹீரோ வெளியில போயிட்டான்னு நைட்டு தூங்குறதுக்காக அமரா வந்திருக்கா. ஜெஃப்னா கொடுத்த நெயில் பாலிஷ ஹீரோயின் போட்டுட்டு இருக்கா. இங்கதான் சடனா மேற்கூரைகள்ல ஒரு ஆடு ஒன்னா எப்படி டப டப டபன்னு சத்தம் கேட்கும், அதே மாதிரி வினோதமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. லாஸ்டா அந்த சத்தம் ஹீரோயினோட பெட்ரூம் கிட்ட வந்து நிக்குது. அத அண்ணாந்து பார்த்துட்டு பின்னாடி திரும்பினா அமரா புள்ள பேய் மாதிரி வந்து நிப்பா. அடி பாவி, ஏண்டி மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன பயமுறுத்துறேன்னு அந்த புள்ளைய நல்லா திட்டி விட்டுட்டு ஒரு ஸ்டூல போட்டு பழனிக்கு மேல என்ன இருக்குன்னு லைட்டா திறந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா இருட்டு போயிருக்கு. பெருசா எதுவும் இருக்க மாதிரியே
தெரியல. ஆனா அது ஹீரோயினோட பார்வைக்கு மட்டும்தான். நம்ம பார்க்கும்போது பேக் சைடுல பாருங்களேன், ஒரு பிணம் ஒண்ணு தலைகீழ அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு. பாவம் இது ஹீரோயினுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சத்தமும் ஸ்டாப் ஆகுது. ரெண்டு பேரும் தூங்கலான்னு பெட்ரூம்க்கு வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பெட்டுக்கடியில ஏதோ ஒண்ணு ஊர்ந்து போயிட்டு இருக்கு. அமரா ஒரு பக்கத்துல என் காலை உரசாத கூச்சமா இருக்குங்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் என் காலை நீ உரசாத எனக்கு கூச்சமா இருக்குங்கிறா. திரும்பி பார்க்கும்போது அமராவும் ஆல்ரெடி தூங்கிட்டா. அப்படின்னா கால்ல கிச்சு கிச்சு பண்ணது எவன்டான்னு பார்த்தா ஹீரோயினோட கால் கிட்ட இருந்து ஒரு பெரிய நாக்கு ஒண்ணு அப்படியே பெட்டுக்கடியில போயிட்டு இருக்கு. ஒய்யோன்னு பயந்துகிட்டு திபு திபுனு இவ கீழே குனிஞ்சு பாப்பா பாருங்க. அங்க அமரா உருவத்திலேயே மேக்கப்போட சிரிச்சபடி நம்ம ஹீரோயினை பாக்குறா. ஐயோன்னு பயந்துகிட்டு எழுந்தா அமரா இன்னுமே பெட்ல தான் இருக்கா. ஏண்டி சனியம் புடிச்சவள இதுகிடி கத்துற? அமரா பெட்டுக்கடியில ஏதோ பாம்பு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ பாம்பான்னு ரெண்டு பேரும் அரண்டு பெட்டு ஃபுல்லா பாம்பை தேடிட்டு இருக்கானுங்க. கட் பண்ணா காலையில விடியது. இன்னைக்குமே நம்ம ஹீரோயினோட ஹோட்டல்ல வியாபாரமே இல்ல. ஆட்டோட பாதி தலைகளை மறுபடியும் குப்பையில தான் வீசிட்டு இருக்காங்க. தியானோ டோரா கிட்ட இந்த மாதிரி முதலாளி ஜெஃப்னாங்கிற பணக்கார லேடி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. போறப்ப முத்தமெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லுவான். அட தீவெட்டி தலையா என்னடா பேசிட்டு இருக்க? குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாத. வேற யாரையோ பாத்துட்டு நீ நம்ம முதலாளின்னு நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க பேசுற நேரத்துல கரெக்டா ஹீரோன்னு வந்துட்டாங்க. ஏண்டா ஆதாரம் இல்லாம எப்படா சொல்லுவ? முதலாளி அம்மா ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நீங்களே பாருங்கன்னு இவன் எடுத்த செல்ஃபி போட்டோவை காட்டுவான். ஆனா கொடுமைக்குன்னு அந்த செல்ஃபி போட்டோல இவன் முகம் தான் நல்லா தெரியுதே தவிர பின்னாடி காரு ஹீரோன்னு எதுவும் தெரியல. அட போடா மூக்கு முடிக்காரான்னு டோரா திட்டிட்டு இருக்கா. ஆரம்பத்துல இந்த விஷயத்த ஹீரோயின் யதார்த்தமா எடுத்துக்கிட்டாலும் கூட திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை ஹீரோ நம்மள ஏமாத்துறானோ, தனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுத்துறானோன்னு இவளுக்குள்ள சந்தேகங்கள் உருவாகுது. அதே டைம்ல அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் தனியா இருக்கான்னு சொல்லிட்டு அமரா, அங்கிள், டோரா, தியான்னு 4 பேரும் பரமபதம் விளையாடுறதுக்கு இங்க வந்திருப்பாங்க. இவங்க 4 பேரும் ஜாலியா விளையாடக்கூடிய இந்த சின்ன கேப்ல அங்கிள பாருங்களேன், தனியா உட்கார்ந்து இருந்த மனுஷன் சத்தமே போடாம இந்த வீட்டுக்கு வெளியில வந்தவர ஒரு மந்திர தானியங்களை வீட்டோட 4 திசைகள்லயும் வீசுறாரு. அது மட்டும் கிடையாது, இங்க பரணியில கண்டிப்பா ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மேல வரும்போது அங்க பயங்கரமான ஒரு ஆட்டுத்தலை அரக்கனை கவனிக்கிறாரு. கண்டிப்பா அங்கிளோட சக்தியை விட இந்த அரக்கனோட சக்தி அதிகம்ங்கிறது இவருக்கு தெளிவா தெரியும். சோ பயந்தபடியே பின்னாடி போகும்போது டபார்னு தர உடையுது. நேரா அங்கிள் அங்க இருக்க டைனிங் டேபிளையே இடிப்பாரு. முதுகுல பாவம் அந்த மனுஷனுக்கு நல்ல அடி. அப்ப நேரத்துக்குன்னு கதவை திறந்துகிட்டு ஹீரோ வந்துட்டான். முதல்ல வந்த எல்லாரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு ஹீரோ கிட்ட, ஏப்பா வேலைக்கு போன நீ எப்படி போச்சு? எங்க வேலைக்கு போன? யாரு கூட வேலைக்கு போன? நான் உனக்கு கால் பண்ணி பாத்துறேன், காலே போகலையே, நீயும் எனக்கு கால் பண்ணலையேன்னு இத்தனை கேள்விகளை கேப்பா. இந்த பாரு, நான் போனது மலைகளுக்கு மேல இருக்க ஊருக்குள்ள. அங்க எப்படி சிக்னல் கிடைக்கும்? இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தானே உன்கிட்ட பேச முடியும். வந்த புருஷன்கிட்ட 2 வாரத்தை நல்லா பேசுறியா? நொய்னு கேள்வியா கேட்டு தள்ளுற. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த டம்ளர்ல நான் தானே தண்ணி குடிப்பேன், உன் அங்கிளுக்கு ஊத்தி குடுக்குறேன். அப்படி பாக்கும்போது அந்த அங்கிள் புருஷனா நான் புருஷனானு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான். இந்த பாரு, உனக்கு மரியாதை அவ்வளவுதான், இதுக்குடா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. அப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு இவன் நேரா குளிக்கிறதுக்காக உள்ள போயிடுவான். சரி, புருஷங்காரன் கோவமா இருக்கான், அவனை சமாதானப்படுத்தலான்னு சுடுதண்ணியை கொண்டு போய் கொடுக்க பார்த்தா அந்த பையல பாருங்களேன் குசு குசுன்னு யாருக்கிட்டயோ போன்ல பேசுறான். அதாவது இந்த மாதிரி நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், என்ன 2-3 நாள் டிஸ்டர்ப் பண்ணாத, மறுபடியும் நான் வெளியூர்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பாக்க வரேன்னு ரகசியமா பேசிட்டு திரும்ப கதவு தருகிறான். என்ன மறுபடியும் போன்ல யாரு? கம்பெனில இருந்து கால் பண்ணாங்க, மறுபடியும் ஒரு வேலை இருக்கான். சந்தேகத்தோட மேலையும் கிளையும் பார்த்துட்டு, சரி சுடுதண்ணி கொண்டு வந்திருக்கேன், முதல்ல போய் குளிங்க. நான் காலைல குளிச்சுக்கிறேன், ஆனா நீ போய் குளி. சரி, இன்னும் இப்ப ஹீரோயின் குளிக்க வருவாங்க. முதல்ல இவ கையில இருக்க நெயில் பாலிஷ கிளீன் பண்ணலாமேன்னு ஒரு லிக்விட தொட்டு தொடச்சிட்டு இருப்பா. முதல் விரல் ரொம்ப ஈஸியாவே கிளீன் ஆயிடுச்சு. ஆனா மீதி விரல்ல நெயில் பாலிஷ் எல்லாம் போகவே மாட்டேங்குது. இது என்னடா வம்பா போச்சுன்னு மாங்குன்னு தேக ஆரம்பிக்கிறா. அப்ப பாருங்க, ஹீரோயினுக்கு பக்கத்திலேயே ஒரு கொடூரமான பேய் ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. பாவம் இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கல. மாங்குன்னு பித்து பிடிச்ச மாதிரி நெயில தேய்க்கும் போது ஒரு இடத்துல 3 விரல்ல இருந்த நகங்களையே புடுங்கிட்டாங்க. திரும்ப சுயநனவுக்கு வந்ததுமே ஐயோ வலிக்குதுன்னு கதறிட்டு இருக்கா. வலியெல்லாம் பொறுத்துக்கிட்ட தூங்கலான்னு பெட்டுக்கு வந்துருவா. பாதி நைட்ல சடனா ஹீரோவோட போன் ரிங் ஆகுது. ஹீரோயின் அட்டன் பண்ணுவா. யாரு சொல்லுங்கன்னு கேட்டா அந்த பக்கத்துல போன் கட் ஆயிடுது. கண்டிப்பா இந்த நார பையன் நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிறான், இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோவோட முகத்தை ஸ்கேன் பண்ணி அன்லாக் பண்ணலான்னு பார்த்தா மறுபடியும் இப்ப அந்த போனுக்கு இன்னொரு வீடியோ கால் வருது. அடியே சக்காலத்தே, இன்னைக்கு உன்னை நான் விடவே மாட்டேன் பாருன்னு ஹீரோயினும் கால் அட்டன் பண்ணுவாங்க. ஆப்போசிட்ல ஒரு கபோர்ட பார்த்த மாதிரி அந்த போன் இருக்கு. பொறுமையா அந்த அலமாரியோட கதவும் திறகுது. நல்லா பேய் மாதிரி வெள்ள காஸ்டியூம்ல ஒரு உருவம் திபுன்னு கத்திக்கிட்டே கேமராவை பார்த்தபடி ஓடி வரும். ஆக்சுவலி வீடியோ கால்ல மட்டும் கிடையாது, இங்க நம்ம ஹீரோயின்
ஹீரோயினோட ரூம்ல இருக்க அலமாரிக்குள்ள இருந்தும் நல்லா ஒரு 8 அடி உயரத்துல அமானுஷமான கருப்பு அரக்க அப்படியே வெளியில வருவான். பயங்கரமான நகங்களோட நம்ம ஹீரோயினை பிடிக்கலாமே நினைக்கும் போது இவ வீடியோ கால்ல அந்த உருவத்தை பார்த்து பயந்துருப்பால, அதனால பயங்கரமா கத்தும் போது சவுண்ட கேட்டு சடனா ஹீரோ கண்ண முழிச்சிட்டான். ஆனா இவன் பார்க்கும்போது ஹீரோனுக்கு பின்னாடி எந்த ஒரு பேயும் இல்ல. தயவு செஞ்சு என்ன தூங்க விடுன்னு சொல்லிட்டு போனை புடுங்கிட்டு பையன் படுத்துட்டான். காலையில விடிஞ்சதுமே யதார்த்தமா ஹீரோயினும் ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கும் போது அவ ஊருக்கு போயிட்டு வந்த பேக் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு நெயில் பாலிஷ் இருக்க விஷயத்த கவனிக்கிறா. எக்ஸாக்டா அந்த நெயில் பாலிஷ் நம்ம ஜெஃப்னா இவளுக்கு கொடுத்த நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்கு. நேரா ஹீரோ கிட்ட வந்தவ, ஆமா இது எப்படி உன் பேக்ல வந்துச்சு? லிப்ஸ்டிக்கா இருந்தா கூட நான் யூஸ் பண்றேன்னு நம்பிருப்பேன், ஆனா இது கண்டிப்பா என்னோடது கிடையாது. எங்க போன? இதை யார் கொடுத்தா? இல்ல ஒருவேளை யாராவது உன் கூட வந்தாங்களா? மறுபடியும் ஹீரோ பேச்ச மாத்துறான். ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? நைட் என்னடா நான் நெயில்ஸ பிடிச்சு பிச்சிட்டு இருக்க, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி பேனு நைட்ல கத்தி என் தூக்கத்தை கெடுக்கிற. இப்ப என்னமோ இந்த நெயில் பாலிஷ் யாரோடதுன்னு என்ன கேள்வி கேக்குற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படின்னா இது உங்களோடதா? ஆமாடி என்னோடதான். இப்ப என்ன உனக்கு? இவங்க பேசக்கூடிய அதே டைம்ல கதவை யாரோ தட்டுறாங்க. என்னடான்னு திறந்தா அது நம்ம ஜெஃப்னா. மேடம் நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? ஓ சாரி நான் சொல்ல மறந்துட்டேன்ல, நான் தான் உங்க கணவரோட முதலாளி. டைரக்டா விஷயத்துக்கு வரேன். எனக்கும் இவருக்கும் சில வருஷங்களாவே பழக்க வழக்கம் இருக்கு. ஒரு நிமிஷம் இதை கேட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் தூக்கி வாரி போடுது. அப்ப ஜெஃப்னாவும் லைட்டா பேச்ச மாத்தி, அதாவது நான் சொன்ன உறவு எங்களுக்குள்ள இருக்க இந்த பிசினஸ் பத்தி சொன்னமா? ஓ அப்படியானு ஹீரோயினும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. உன் கணவரால என் பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. எதர்ச்சியா ஹீரோவோட கையில இருக்க நெயில் பாலிஷ பார்த்து, ஓ பாக்க அழகா இருக்க, உங்க மனைவிக்காக வாங்கிருப்பீங்க போல. கம்பெனியவே கண்ணு கருத்துமா பாக்குறவரு கட்டின பொண்டாட்டிய பார்க்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ஜெஃப்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்? ஒருவேளை நாம தான் நம்ம புருஷனை தப்பா நினைச்சிட்டோம் போலன்னு. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க போனும் பண்ணல ஆளையும் பாக்கலையா, அதான் கோவத்துல கத்திட்டேன். பரவாயில்ல விடு, நெயில் பாலிஷ உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறமாச்சும் சண்டை போடாம இருந்து பேச்ச மாத்திட்டு ஹீரோ பையன் நல்லவ மாதிரியே கிளம்பிட்டாங்க. காலையில விடியுது, மறுபடியும் ஹீரோயின் கடைக்கு வந்திருப்பாங்க. வழக்கம் போல வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சடனா ஹீரோ அங்க வந்துட்டு எனக்கு பசிக்குது தலைக்கறி கிடைக்குமான்னு கேப்பான். அட என்னங்க உங்களுக்கு இல்லாமையா, உட்காருங்க. அதே டைம்ல கரெக்டா அங்குள் அங்க வந்துட்டாரு. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருப்பாங்க. அப்ப அங்கிள் கையில இருந்த சிகரெட்டு லைட்டா கீழே விழுந்துரும். அதை எடுத்துட்டு திரும்ப எழுந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான பிணங்களும் பேய்களும் நிக்கிற விஷயம் நம்ம அங்கிளுக்கு தெரிய வருது. ஆஹா நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்கு, இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா நேரா வீட்டுக்கு வந்த அங்கிள் தாங்கிட்ட இருக்க மந்திர புத்தகத்துல ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை மட்டும் கிளிக்கிறாரு. இதே டைம்ல சூனியக்காரி ஜெஃப்னாவை கூப்பிட்டு, இந்த பாரு நாம ஏவி விட்ட அந்த லின்ட்ரிக்கோட சாத்தா இருக்குல்ல, அத ஒரு சிலர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வேலையை பாக்குறவங்களுக்கும் நிறைய மேஜிக்கல் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு பதிலா இனிமே நீயே சடங்குகளை பண்ண அப்படின்னா அந்த சாத்தானோட பலம் இன்னும் அதிகமாகும். துளி கூட யோசிக்காம ஜெஃப்னாவோ சரின்னு சம்மதிக்கிறா. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. கையில ஒரு கத்தையோட ஜெஃப்னா இந்த ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆரம்பத்துல ஹீரோயினை கொல்ற மாதிரி கைய ஓங்குனவ அதை பண்ணாம அவ தலைமுடியில கொஞ்சத்தை மட்டும் வெட்டி எடுத்துட்டு ராக்குள்ள இருந்த ஹீரோயினோட இன்னர்ல ஒண்ணு எடுத்துட்டு பொட்டாட்டம் நேரா வீட்டுக்கு வந்தவ சூனியக்காரி சொல்லி கொடுத்த மாதிரியே மந்திர சடங்குகளை இப்ப இவ பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்த செகண்டே தூக்கத்துல இருக்க ஹீரோ படார்னு கண்ண முழிக்கிறான். அவனோட கண்கள் முழுக்க வெள்ளையா மாறி போகுது. அதாவது பேய்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டான். ஒரு வாரத்தை கூட பேசாம திபு திபுன்னு வீட்டை விட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பெட்ல ஹீரோ காணோங்கிற விஷயம் தெரிய வருது. ஏங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு வீடு ஃபுல்லா தேடும் போது சடனா வீட்டுக்கு வெளியில ஒரு அமானுஷ உருவம் ஜன்னல் கிட்ட வந்து பயமுறுத்தும். புருஷன் பேரை சொல்லி கண்ணா பின்னான்னு கத்திட்டு திரும்பும் போது எக்கச்சக்கமான கொடூரமான பேய் பிணங்கள், அதுக்கு மத்தியில ஆட்டுத்தலை அரக்கன்னு ஏதோ குரூப் ஸ்டடி பண்ண வந்த மாதிரி மொத்த பேய்களும் கூட்டமா வந்திருக்குது. உன்னால தப்பிக்க முடியாது, நீ சாக போறன்னு மொத்த பேய்களும் கத்த ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் இதை பார்த்து பயந்து போன ஹீரோயினும் தொப்புன்னு கீழே விழுந்துட்டா. மறுபடியும் எழுந்து பார்க்கும்போது இவ ஒரு சுடுகாட்டுக்கு மத்தியில இருக்கா. முக்கியமா ஹீரோவும் இங்கதான் நிக்கிறான். சரி பேசலாமேன்னு கிட்ட போகும்போது அந்த பையல பாருங்களேன், பித்து பிடிச்ச மாதிரி தலைய அங்க இருக்கக்கூடிய கல்லறையிலேயே டம்முன்னு இடிச்சுக்கிறான். மண்டை கண்ணா பின்னான்னு உடஞ்சு பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. மூஞ்சி வேற திடீர்னு ஒரு பேயா மாறும். நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா கண்டிப்பா இது நம்ம புருஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த ஆட்டு தலை அரைக்க அங்க வந்துட்டான். கழுத்தோட ஹீரோனை லாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்க ட்ரை பண்ணும்போது படார்னு கனமுடிக்கிறா. பார்த்தா இதுவும் ஒரு கனவு. நைட்டு ஹீரோயின் ஹால்லயே மயங்கிருப்பா போல. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஹீரோ வேற நைட்டே கிளம்பிட்டால, சோ அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு நேரா இப்ப வேலை பார்த்த கம்பெனிக்கு வராங்க. மார்ட்டினுக்கு 2 ஆட்டு தலையை லஞ்சமா கொடுத்து, எப்பா என் புருஷனை காணோம், அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. இந்த பாரு ஆப்போசிட்ல இருக்க டேபிள்ல தான் உன் புருஷன் உட்காந்து வேலை பார்ப்பான். இன்னைக்கு அவன் வரல, அவன் எங்க போனா என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. சரி எல்லாம் ஓகே தான், என் புருஷனுக்குன்னு வீட்டு
வீட்டு அட்ரஸ் இருக்குல்ல, அத கூட நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ஐயோ, நீ பொண்டாட்டியவே இருந்தாலும் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்னால சொல்ல முடியாது. ஒருவேளை ரெண்டாவது பொண்டாட்டியை தேடி போயிருப்பானோ? கடுப்புல ஹீரோன்னு முறைக மார்ட்டின் அமைதி ஆயிட்டான். நம்ம ஆளுங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் சடனா தியான் ஒரு ஐடியா கொடுக்கறான். முதலாளியம்மா, எப்படி இருந்தாலும் ஐயாவோட ஐடி கார்டுல அவரோட வீட்டு அட்ரஸ் இருக்கும்ல, அது உங்ககிட்ட தானே இருக்கு. அந்த அட்ரஸ்க்கு போலான்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. இதுக்கிடையில அங்கிளும் அமராவும் நேரா ஹீரோனோட வீட்டுக்கு வந்தவங்க. அமரா, நான் சொல்றது தெளிவா கேளு. கண்டிப்பா இங்க யாரோ ஒருத்தர் கொடூரமான சாத்தானை ஏவி விட்டுருக்காங்க. நமக்கு ஒரு சில ஆதாரங்கள் கிடைச்சா மட்டும்தான் இந்த வேலையை பார்த்தது யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல அங்க இருக்கக்கூடிய சோஃபாவை செக் பண்ணும்போது ஒரு துணி பொட்டலம் கிடைக்குது. திறந்தா பில்லி சுனிய வச்சதுக்கான அடையாளம் தெரியுது. நெருப்ப வச்சு முதல்ல அழிச்சிட்டு இங்க இருக்க சாத்தான விரட்டணும்னு கதவு ஜன்னல்னு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு நம்ம அங்கிள் தியானத்துக்கு போயிடுவாரு. காவலுக்காக இந்த அமராவை உட்கார வச்சிருப்பாரு. மந்திரங்களை ஓதிட்டு கண் விழிக்கும் போது அங்கிள் இப்ப ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருக்க மாதிரி தெரியுது. அப்ப நேரத்துக்குன்னு ஒருத்தன் சிலிண்டர் போடலான்னு வீட்டுக்கு வருவான். கதவை தட்டி பாக்குறான், யாரும் திறக்கல. அப்ப ஜன்னல் வழியா பாக்கும்போது இந்த அமரா இருக்கா பாத்தீங்களா, அவ உருவத்துல பேய் ஒண்ணு சிரிச்சபடியே இந்த சிலிண்டர் காரனை பாக்கும். ஆம்பிடுதாங்க ஆட ஊராச்சா அப்படின்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடிய விடுவான். மந்திரங்களை உச்சரிச்சபடி தியானத்துல இருக்க அமராவுக்கு வேற பரணியில இருந்து மறுபடியும் ஒரு ஆடு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுற மாதிரியான சத்தம் கேக்குது. பைத்தியக்காரி அங்கிள் கூட காவலுக்கு இருக்காம பைத்தியக்காரி அவசரத்துல பரணிக்கு மேல வந்து தேட ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் இந்த சூனியக்காரி தன்னோட எல்லைக்குள்ள இந்த அங்கிள் வந்த விஷயம் தெரிஞ்சு சவப்பெட்டிக்குள்ளேயே அந்த பயல மொத்தமா அழிக்க பாக்குறா. இவ்வளவு நேரமா அங்கிள் படுத்திருந்தது வெறும் தரையில கிடையாது, அவருக்கு கீழே ஒரு பிண பேய் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கல்லறை அவரை போட்டு நசுக்க ஆரம்பிக்குது. அமரா என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கிடையில பரணிக்கு மேல வந்த அமராவுக்கு முன்னாடி குடலு குந்தாணி எல்லாம் சேர்ந்தபடி ஒரு ஆட்டோட தலை வந்து பேனு கத்தி பயமுறுத்தும். நேரா தெரிச்சுக்கிட்டு கீழே ஓடி வந்துருவா. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அங்கிளையும் இவ காப்பாத்திட்டா. அங்கிள், நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல. நான் வீட்டோட பரணியில ஒரு ஆட்டோட தலைய பார்த்தேன். அப்படியா? ஒருவேளை அதுதான் நம்ம தேடி வந்த சாத்தானா இருக்கும்னு ரெண்டு பேரும் நேரா பரணிக்கு வராங்க. ஆனா இப்ப பாக்கும்போது அந்த இடத்துல அந்த ஆட்டு தலைய காணோம். சரி, இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு இவங்க நடக்கும் போது படார்னு இந்த அமராவோட காலை பிடிச்சு அந்த குழிக்குள்ள இழுக்க ஆரம்பிக்குது. ஐயோ, கடைசி நிமிஷத்துல அங்கிள் எப்படியோ அமராவை காப்பாத்திட்டு அங்க இருந்து வெளியில வந்துட்டாங்க. அமரா, நீ நேரா வீட்டுக்கு போ. நான் சொல்ற வரைக்கும் நீ இங்க வரவே கூடாத. நான் உடனே மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு சில ஜாமான வாங்கிட்டு வரேன்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனியா பிரிஞ்சுட்டாங்க. கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோனோட டீம் ஹீரோவோட அட்ரஸ தேடி வந்திருப்பாங்கல்ல, அதுல டிரைவர், டோரா, தியான்னு 3 பேரும் ஒரு பொட்டல் காட்டுக்கு மத்தியில வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்பா, இங்க வீடு இருக்கிறதுக்கான தடை இல்லையே, எங்கிட்டு போறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா காருக்கு பேக் சைடுல இறங்கி பின்னாடி தேடி போயிட்டு இருக்கா. அப்ப டோராவை பாருங்களேன், மரங்களுக்கு மேல எக்ஸாக்டா டிரைவர் உருவத்திலேயே ஒரு கொடூரமான பேய் ரத்தம் சொட்ட சொட்ட உட்கார்ந்து இருக்க விஷயத்த பாக்குறா. ஆம்பிடுதாங்க காரை அதே இடத்துல விட்டுட்டு 3 பேரும் தெரிச்சு ஓடியே விடுவானுங்க. உண்மையை சொல்ல போனா ஹீரோ வேலை பாக்குறது ஒரு லோன் கம்பெனில. வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லுவால, அது இந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு கம்பெனிக்கு தான். இப்ப தனியா வந்த ஹீரோயினும் கம்பெனிக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு லோன் வாங்கினேன், அதை கட்டலான்னு பாக்கும்போது எனக்கு பணம் கொடுத்த ஜோனஸ் அப்படிங்கிற ஆபீசரை நான் பார்க்க முடியல. ஏற்கனவே எங்க கிட்ட அவரோட அட்ரஸ் இருக்கு, அதை வச்சு செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அவரோட வீடே காணோம். உங்களால உண்மையான அட்ரஸை கொடுக்க முடியுமா? ஐயோ, இதெல்லாம் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உங்களுக்கு லோன் கட்டணும்னா தோ அங்கதான் கவுண்டர் இருக்கு, பணத்தை கட்டிட்டு கிளம்புங்க. மத்தபடி அட்ரஸ் எல்லாம் கேட்க கூடாது. சொல்ல போனா இந்த லோன் கம்பெனிலேயே சின்ன கஃபே இருக்கு. நேரா அங்க வந்த ஹீரோயின் ஹீரோவோட போட்டோவை காட்டி இவரை பாத்திருக்கீங்களான்னு விசாரிப்பா. அப்ப நேரத்துக்குன்னு அதே கஃபேக்கு ஜெஃப்னாவும் ஹீரோவும் காரை விட்டு இறங்கி சிரிச்சபடி வருவானுங்க. இதை ஹீரோயின் பார்த்தா சும்மா இருப்பாளா? கையில ஒரு கத்தி எடுத்துட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்தவ என்னையே ஏமாத்த பாக்குறியான்னு அவன் தோல்ல ஒரு குத்து, ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குது. வழியில பயங்கரமா கதறிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது, வெறும் கனவு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்து, எலை என்னையே ஏமாத்திட்டியா, இந்த முதலாளி அம்மாவை தான் வச்சிருக்கியான்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. இத பார்த்து 2 பேருமே பயந்து திரும்ப காருக்குள்ள ஏறிப்பாங்க. கட்டின பொண்டாட்டின் கூட மரியாதை இல்லாம வண்டியை ஸ்டாப் பண்ணாம இந்த ஹீரோவுமே கிளம்பிட்டான். தான் நேசிச்ச ஒருத்தனையே தன்னை ஏமாத்திட்டான்னு வாழ்க்கை போன விரக்தியில கடற்கரையில உட்காந்து நம்மளால ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அமராவும், எனக்கு புரியுது, லோன் கொடுக்க வந்தவன் லோனை மட்டும் கொடுக்காம உனக்கு லவ் கொடுத்துட்டு இப்போ உன்ன லோன் அலைய விட்டான், அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கல. பிரச்சனை அது கிடையாது, கொஞ்சம் இத பாருன்னு பிரெக்னன்சி கிட்ட கொடுப்பா. விளங்குச்சு அப்படின்னா நம்ம ஹீரோயின் இப்ப பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. உடனே இந்த விஷயத்த அங்கிள் கிட்ட சொல்லும் போது அவரும் இவ்வளவு நாளா மறைச்சிருந்த உண்மைகளை சொல்லுவாரு. சில நாட்களுக்கு முன்னாடி உன் வீட்டுல யாரோ ஒரு ஆளு சூனியம் வச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு பரமபதம் விளையாடுற மாதிரி நானும் அமராவும் வீட்டுக்குள்ள வந்தோம். அடிக்கடி ஆட்டுத்தலை அரக்கனை உன் வீட்டோட பரணியில பார்த்தேன். கண்டிப்பா
அது லாண்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு கொடூரமான சாத்தானா தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய சடங்க செஞ்சா போதும், கண்டிப்பா உன் புருஷனை அந்த சாத்தான் கிட்ட இருந்து நம்மளால காப்பாத்த முடியும். ஹீரோயினும் இதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம டோராவும் தியானும் கடையில உட்கார்ந்து இருக்கும்போது கெட்டு போட ஆட்டு தலைகளை குப்பையில கொட்டுவாங்க இல்லையா, இப்ப அந்த தலையில ஒண்ணு தானா பறந்து வந்து மேல விழுது. டோராவுக்கா இத பார்த்து அல்ல எலே தியானே இங்க வாடா வாடான்னு கத்துறா. என்னடி பிரச்சனை? இங்க பாரு, நான் தலையை உள்ள போட்டனா அது தானா பறந்து வந்து வெளியில விழுந்துருச்சுடா. அது எப்படி தானா வரும்னு இவன் மறுபடியும் தலையை கொண்டு போய் குழியில போடுவான். பாத்தியா, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, முதல்ல வா இங்க இருந்து கிளம்பலாம். பார்த்தா அடுத்த செகண்ட் இந்த தியானோட காலை பிடிச்சு ஏதோ ஒண்ணு அந்த குழிக்குள்ள இழுக்க ஆரம்பிக்குது. டோரா விடுவாளா? வாடா பங்காளி நான் காப்பாத்துறேன்னு ஒரு வழியா அந்த பயலை காப்பாத்திட்டா. ஆனா பாருங்க, அந்த குழிக்குள்ள இருந்த திபு திபுன்னு நூத்துக்கணக்கான ஆடுகள் வெளியில ஓடி வருது. நேரா கடைக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பாங்க. ஜன்னலுக்கு வெளியில அமானுஷமான அந்த சாத்தான் உருவம் வேற இவங்கள பயமுறுத்துது. ஏன் ஒரு கட்டத்துல இந்த டோரா இருக்கா பாத்தீங்களா, அவளை கொத்தா தூக்கி கரிய சமைக்கிற அடுப்புக்குள்ள லாக் பண்ணிடுச்சு. தானாவே நெருப்பும் பிடிக்குது. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த தியான் கதவை உடைச்ச உள்ள இருந்த டோராவை காப்பாத்திட்டு வீட்டை விட்டு தெரிச்சு ஓடியே விடுவானுங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. அங்கிளும் அமராவும் இவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பூஜையை பண்ண போறாங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா அந்த அம்மா, ஹீரோயினோட பாட்டி, வீட்டு வாசல் கிட்ட ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள 2 சவப்பெட்டியை வச்சு மந்திரங்களை உச்சரிச்சபடி அமராவும் அங்கிளும் படுத்துப்பாங்க. ஒரு பக்கம் அமராவோட போலி உருவம் மார்க்கெட்ல இருக்க இந்த சூனியக்காரிய பார்க்க வந்திருக்கு. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? ஆன்ட்டி, எனக்கு கொஞ்சம் அழகாகணும். அதுக்கு உங்களால லாண்ட்ரிக் சூனியத்தை பண்ண முடியுமா? அட, நீ ஆல்ரெடி அழகாத்தானே இருக்க, உனக்கு இன்னும் எதுக்கு அழகுன்னு அந்த அம்மா கேள்வி கேக்குறாங்க. இங்க நம்ம அமரா பேச்சு கொடுக்கக்கூடிய சின்ன கேப்ல அங்கிளோட ஆன்மா இப்ப அந்த சூனியக்காரியோட இடத்துக்குள்ள வந்துருச்சு. இவ ஹீரோவோட பேர் எழுதி மந்திர பேப்பரை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருப்பா. அதை தேடி கண்டுபிடிச்சு எரிச்சா மட்டும்தான் இந்த சாபத்துல இருந்து வெளிவர முடியும். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பேப்பரை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப எதிர்பார்க்காத நேரத்துல அந்த இடத்துக்குள்ள இந்த சூனியக்காரி வந்துட்டா. ஏண்டா தீவெட்டி தலையா, என்னோட சக்திக்கு நீ இணையே கிடையாது, என் இடத்துக்குள்ள வரதுக்கு உனக்கு அவ்வளவு தைரியமா? இங்க பாரு, நான் உன் கூட சண்டை போட விரும்பல. எனக்கு தேவை அந்த ஹீரோயினோட பெயர் எழுதப்பட்ட மந்திர பேப்பர். அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்ல முடியாது. உன்னால என்னடா பண்ண முடியும்? உடனே அங்கிளும் மந்திரங்களை உச்சரிச்சுட்ட இந்த சூனியக்காரி கூட சண்டை போடலான்னு பக்கத்துல வரும்போது அவ நம்மளால லெப்ட் ஹேண்ட்ல சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம அமரா இருக்கல்ல, அவ தன்னை டைவர்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கிறத சூனியக்காரிக்கு நல்லா தெரியும். அதனால அமராவுமே இப்ப நல்லா லாக் ஆயிட்டா. தான் கை அசைவுகளாலேயே அங்கிள அங்க இங்கேயும் தூக்கி போட்டு செவுத்து மேல வச்சு தேய்ச்சு கடைசியில ஒரு கூர்மையான கம்பியில அங்கிளோட கழுத்தை இறக்கி அவரு சொல்லிய முடிச்சுட்டா. ஆக்சுவலி இங்க இவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயம் நிஜத்திலயுமே ஏற்படுது. சவப்பெட்டிகள் 2 அந்த இடத்துல பறகுது. அங்கிள் இறந்து போனதால ஒரு பெட்டி கீழே விழுந்துரும். ஹீரோயினும் பாட்டியம்மாவும் கதறி அழுறாங்க. இதுக்கடையில அமரா அடியாள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சோளக்காட்டுக்குள்ள ஓடுவா. ஆனா அந்த பைய விடுற மாதிரியே இல்ல. பின்னாடியே துரத்தி வந்து கத்திய வச்சு அவ உடம்பு ஃபுல்லா சல்ல சல்லையா வெட்டி அவளையும் கொடூரமா கொன்னுட்டான். தன்னை காப்பாத்துற முயற்சியில தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்களேன்னு ஹீரோயினோட வேதனைய கண்ட்ரோலுக்குள்ளேயே வைக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முறையான சடங்குகளை பண்ணிட்டு அங்கிள் இதெல்லாம் நடக்கும்னு என்கிட்ட ஏற்கனவே சொன்னாரு. ஆனா இருந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுங்கிறதுக்கான வழியவும் என்கிட்ட சொன்னாரு. உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா டோராவையும் தியானையும் பாருங்களேன். அக்கா அக்கா, தெருவுல பிச்சை எடுத்தவங்க நாங்க, எங்களை காப்பாத்தி ஒரு நல்ல மரியாதையான வேலையை கொடுத்தவங்க நீங்க, உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேங்கிறானுங்க. உடனே இந்த இடத்த விட்டு அன்னைக்கு நைட்டு சூனியக்காரிய அங்கிள் எங்க பார்த்தாரோ அந்த லொகேஷனுக்கு வருவாங்க. ஆனா அவ சும்மா இருப்பாளா? ஒரு சின்ன சொடக்க போட்டதுக்கு 3 பேரும் மயங்கிட்டானுங்க. கண்ண முழிச்சா நம்ம ஆளுங்களை கட்டி போட்டிருக்கானுங்க. அச்சோ பாவம், மந்திரங்கள் தெரிஞ்சவா அங்கிளுக்கே மரண கதி. நீங்க எல்லாம் தப்பிக்கவா முடியும்? இந்த பாரு, இந்த சூனியத்தை வைக்க சொன்னத இந்த ஊரோட பெரிய பணக்காரி, அதாவது ஜமீன்தார் வீட்டு பொண்ணு, அவளை எதிர்த்து உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன் குடும்பத்தோடயே நீயும் போய் சாகுன்னு அடியால கூப்பிட்டு போட்டு தள்ள சொல்லுவா. நல்லவேளை அதுக்குள்ளேயே இந்த தியான் லைட்டரை வச்சு கட்டியிருந்த கயிறுகளை எரிச்சு நம்ம ஹீரோயினை தப்பிக்க வச்சுட்டான். பதுங்கி இருந்தவ அடியாலோட மண்டையில கல்ல வச்சு ஒரு அடி. அவ சோலி முடிஞ்சு. டோரா, தியான், நீங்க 2 பேரும் சூனியக்காரியோட கோயிலுக்கு போயிட்டு என் புருஷன் அப்புறம் ஏன் சம்பந்தப்பட்ட மந்திர பேப்பரை தேடி கண்டுபிடிச்சு அதை நெருப்பு வச்சு எரிச்சிருங்க. நான் ஜெஃப்னா வீட்டுக்கு போறேன்னு தனியா பிரிஞ்சிடுவாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஜெஃப்னாவோட வீட்டுக்கு வந்த ஹீரோயினும், ஏங்க நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப சடனா ஹீரோ பித்து பிடிச்ச மாதிரி தரையில தலைய வச்சு முட்டிக்க ஆரம்பிக்கிறான். இவ காப்பாத்தலாம் ட்ரை பண்ணும்போது ஜெஃப்னா சிரிச்சுக்கிட்டே கீழே வருவா. சொடக்கு போட்டதுமே மறுபடியும் ஹீரோ நார்மல் ஆயிட்டான். என் அங்கிள் அமரான்னு 2 பேரை நீ சாகடிச்சிருக்க. இதுக்கு மேலேயும் உன்னோட வெறி அடங்கலையா? அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படுறிய? உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? ஆனா ஜெஃப்னா அதையெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. மறுபடியும் சொடக்கு போட்ட ஹீரோவை தான் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்த ஹீரோயினையே அடிக்க வைக்கிறா. இதே மாதிரி ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவையும் அடிக்க வைக்கிறா. மாத்தி மாத்தி 2 பேரும் பேய் கணக்கா சண்டை போடுவானுங்க. உருட்டுக்கிட்ட ஜாடின்னு கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. அப்படியே இந்த பக்கத்துல நம்ம டோராவும் தியானும் ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு ஹீரோயினோட மந்திர பேப்பரை எடுத்துட்டானுங்க. அவசர அவசரமா நெருப்பு வச்சு இருக்கிறாங்க. அடுத்த செகண்டே சண்டை போட்ட ஹீரோயினும் நார்மல் ஆயிட்டாங்க. ஜெஃப்னாவால இத பார்த்து பொறுக்கவே முடியல. எப்படி இருந்தாலும் நீங்க 2 பேரும் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு கூர்மையான கிளாஸ் எடுத்த
ஹீரோயினோட தலைமுடி அப்படியே கொத்த அருகுறா. இங்கதாங்க இந்த பாரு, நான் கர்ப்பமா இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் தோ என் கணவர் தான், தயவு செஞ்சு நாங்க நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லும் போது சம்பந்தமே இல்லாம ஜெஃப்னாக்கு இந்த இடத்துல இன்னும் பயங்கரமான கோவம் வருது. கொல்லலாமேன்னு கைய ஓங்கிடுவா. அப்ப திடீர்னு மாடியில இருந்து பேய் காஸ்டியூம்ல ஒரு குட்டி பையன் கீழே ஓடி வராங்க. துணியை விளக்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பையனா இந்த ஜெஃப்னாவோட குழந்தையா. அதாவது நம்ம ஹீரோவுக்கும் ஜெஃப்னாவுக்கும் பிறந்த குழந்தை. ஒரு பெரிய ட்விஸ்டையே இங்கதான் ரிவீல் பண்ணுவானுங்க. ஏண்டி அம்மா ஹீரோயினே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் உன்னதான் முதல்ல கல்யாணம் பண்ணா, அதுக்கப்புறம் தான் நான் அந்த பயவல ஆசைப்பட்டேன்னு நினைக்கிறியா? கிடையாது முட்டா பைசு, அவனுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. தோ என் குழந்தை அப்பா இல்லாம வாழக்கூடாதுங்கிற காரணத்தால மட்டும்தான் இந்த ஹீரோ எனக்கு வேணும்னு மந்திர சடங்க செஞ்சேன். இவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனால என்ன பண்ண முடியும்? சரி போய் தொலைன்னு ஹீரோவை அதே இடத்துல விட்டுட்டு அமைதியா கிளம்பிட்டா. இந்த சம்பவங்கள் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோ வேலை பார்த்த கம்பெனில ஒரு பொண்ணு வேலை பார்த்திருப்பா. அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் போயிருக்கு. யாருகிட்ட இருந்து? அதே ஹீரோ கிட்ட இருந்து. உடனே ஒரு பிளான போட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போவான். நைட்டு சம்பவத்தை பண்ணலான்னு பையன் ஆசையில உட்கார்ந்து இருக்கும்போது சடனா அந்த பொண்ணோட கைகள் பேயோட கைகளா மாறுது. முகமே இல்லாத ஒரு கொடூர அரக்கனா மாறி இந்த ஹீரோ பையனை குத்துயிரும் கொலையுருமாக்கி கொடூரமா போட்டு தள்ளிடுச்சு. ஆக்சுவலி இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஒரு முறை ஜெஃப்னாவையும் ஹீரோனையும் ஏமாத்தனா, பரவாயில்ல அதை கூட மன்னிச்சிட்டாங்க. ஆனா அடுத்த முறையும் இவன் பல பெண்களை ஏமாத்துறாங்கிற விஷயம் தெரிஞ்சதால ஹீரோயினாலேயே பொறுத்துக்க முடியல. சோ சூனியக்காரிய வச்சு ஹீரோவோட சோழியவே முடிச்சிட்ட மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சில நேரங்கள்ல பலர் நிறைய தவறுகளை பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே திருத்திக்கிறதுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டா நமக்கு நல்லது. இல்லனா நமக்கும் சரி, நம்மள நம்பி இருக்கவங்களுக்கும் சரி, எப்பவுமே பிரச்சனையா மட்டும்தான் இருக்கும். சரிப்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.